வெல்கம் டு மேக்ஸ் டைகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டினில் இருக்க 2 மார்க் பார்ட் கணக்கு பாருங்கள். 2 இன்ட்டு மாடுலர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 6 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7 தீர்வை கண்டு தீர்வை எண் கோட்டில் குறிக்க. எதில் குறிக்க சொல்லியிருக்காங்க? எண் கோடு. முதல்ல நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். தீர்வு காண்கனாலே இந்த எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதிடலாம். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மாடுலர்ஸ் மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. மாடுலர்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் வேல்யூவாக இருக்கும், இல்லைனா மைனஸ் வேல்யூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இந்த மைனஸ் 6 அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? ப்ளஸ் 6ஆக மாறும். ப்ளஸ்ஸு 6ஆக மாறும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 6. இப்போ என்ன எழுதலாம்? 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை 2. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? மைனஸ் 1ஆக மாறும். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/2 மைனஸ் 1. இப்போ மீசிமா எடுக்க போகிறோம். மீசிமா எடுத்தோம்னா இந்த 2 குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இங்கே போச்சுன்னா 13 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ 11. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11/2. இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இப்போ செகண்ட் வேல்யூ பாருங்கள். செகண்ட் வேல்யூ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா? இப்போ மைனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ்குள்ளே 2 வேல்யூ இருக்கலாம். ஒன்று ப்ளஸ் வேல்யூ இருக்கலாம், இல்லைனா மைனஸ் வேல்யூ இருக்கலாம். கவனிங்க. 2 இன்ட்டு இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 இன்ட்டு மைனஸ் இந்த ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு போட வேணாம். 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பெருக்கியிருக்கோங்க. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 6 அங்கிட்டு போகும்போது என்னது? ப்ளஸ் 6 ஆகும். 7 ப்ளஸ் 6 13. டேரெக்டாக எழுதிக்கிறேன். 13. இப்போ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? டிவிஷன் ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. 13/2. நம்ம எக்ஸை என்னவா வச்சுக்கக்கூடாது? மைனஸாக வச்சுக்கக்கூடாது. அப்போ டிவைடட் பை மைனஸ். மைனஸால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு மிஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? மைனஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/2. இப்போ நம்ம எக்ஸை என்னத்தில் வச்சுக்கணும்? ப்ளஸில் வைக்கணும். அப்போ 2 சைடு டிவைடட் பை மைனஸ் போட்டோம்னா என்னவாகும்? இந்த டேர்மோட மைனஸை வகுத்தோம்னா மைனஸ் ப்ளஸ் 1. இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ மைனஸ் 2 பக்கமும் வகுக்கும்போது இந்த சிம்பிள் வந்து என்னவாயிரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டிலேருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறும். இந்த குறி மாற இடத்தெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். மைனஸ் 13/2. இப்போ இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 1 அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? மைனஸ் 1ஆக மாறும். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 13/2. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 13/2. அங்கிட்டு போகும்போது மைனஸ் 1. இப்போ இதுக்கு மீசியமாக எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 15/2. இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11/2. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 15/2. இப்போ வாங்க இதை வந்து எண் கோட்டில் குறிப்போம். இப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ இருந்துச்சு? ஒன்று 11/2 இருந்துச்சு, அப்புறம் மைனஸ் 15/2 இருக்குது. அதில் எப்படி இருந்துச்சு?
-15/2 greater than or equal to x. அப்புறம் 11/2 எப்படி இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதுதான் எக்ஸோட வேல்யூ. அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்குது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம். அப்போ நம்பர் லைன் என் கோடில் எப்படி குறிக்கலான்னு பார்க்கலாமா. என் கோடு சும்மா ரஃபாகவே போடுவோம். போட்டிங்கன்னா ப்ளஸ் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் நம்பர் 15 -15/2 ப்ளஸ் 11/2. அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ என்னது, இதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் இருக்குது. அப்போ இதை ஷேட் பண்ணிக்கணும். இதுக்கு இடையில தான் என்ன இருக்குது, எக்ஸ் வேல்யூ இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், தீர்வு கணம் போட்டுட்டு என்ன எழுதும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு -15/2, 11/2. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ. அதுக்கு தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா. இந்த கணக்கு புரிஞ்சிச்சா, டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இதுதான் இந்த கொஸ்டின் திருச்சி டிஸ்ட்ரிக்டோட கம்பல்சரி கொஸ்டினாகவே கேட்டிருந்தது. பாருங்கள், இது வந்து புக் இன்டீரியர் கொஸ்டின் தான் இல்லை. இப்போ பாருங்கள், log a² / bc ப்ளஸ் log b² / ca ப்ளஸ் log c² / ab = 0 என நிறுவுக. இது ஒரு புக் இன்டீரியர் கொஸ்டின் தான். இதுதான் அந்த கொஸ்டினில் கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் திருச்சியில். இப்போ தீர்வு எழுதிக்கலாம். தீர்வு log கொடுத்துருக்கதை எழுதுவோம். log a² / bc ப்ளஸ் log b² / ca ப்ளஸ் log c² / ab = 0 நிறுவ சொல்லியிருக்காங்க. நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், லாகை பொறுத்த வரைக்கும் அடிஷனை என்ன பண்ணணும், கூட்டலாக இருந்தால் பெருக்கலாக எழுதணும், வகுத்தலாக இருந்தால் கழித்தலாக எழுதணும். இப்போ வந்து லாக் கூட்டலாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுத போகிறோம், பெருக்கலாக எழுத போகிறோம். a² / bc × b² / ca × c² / ab = 0. இப்போ என்னது, இங்கே இருக்க c, இந்த cக்கு இந்த c² போயிடுமா, இங்கே இருக்க a, இந்த aக்கு இந்த a² போயிடுமா, இங்கே இருக்க b, இங்கே bக்கு இந்த b² போயிடுமா. அப்போ உள்ளதான் என்னதான் இருக்கும், log = 1. அப்போ லாகுங்கிறது என்னது, ஒரு பவர். இப்போ வந்து எந்த பவர் வந்து இருந்தால், இப்போ எனிதிங் பவர் 10⁻0 இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா, 10⁻0 இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் 1 கோடி 0 போட்டுக்கிட்டே இருந்து மேலே பவரில் ஒரு 0 போட்டாலும் அதோட ஆன்சர் என்னது, 1 தான். அப்போ ஆன்சர் 1 தரக்கூடிய பவர் என்னது, 0. அப்போ என்னது, இப்போ இந்த log 1 எப்படி எழுதலாம், 0ன்னு எழுதலாம். அப்போ 0 = 0 என நிறுவப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.